ஹாய்ங்க, வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி கீரையை வச்சு ஒரு தொக்கு செய்ய போகிறோங்க. கீரை தொக்கு செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததாக ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் பொரிய விட்டுக்கோங்க. கடுகு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தாராளமாக காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்து கலந்து விட்டுருவாங்க. நம்ம சேர்த்துருக்கிற பூண்டு, வெங்காயம், புளியோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கீரை தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. வாசனைக்காகவும் ஜீரணத்துக்காகவும் கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாங்க. கீரையை சேர்த்துட்டு ஒரு 6-7 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனேயும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டியான கீரை தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எந்த கீரையை வச்சு கூட இந்த கீரை தொக்கு செய்யலாங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன ரெசிபீஸ் ட்ரை பண்ணலான்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, அடுத்த வீடியோட பார்க்கலாங்களா? தேங்க்யூ.